மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அமைந்துள்ளது அரிட்டப்பட்டி கிராமம். இந்த கிராமம் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் மற்றும் பல்லுயிர் வாழும் தலமாகவும் உள்ளது. இந்த கிராமத்தில் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் விதமாக இந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜல்லிக்கட்டு என்ற ஏறு தழுவுதல் போட்டியில் பங்கேற்று வருகின்றனர். தலைமுறையாக ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு வரும் கிராமத்தினர் இளமை நாயகி அம்மன் என்ற பெயரில் குழு அமைத்து அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், சிராவயல், கண்டுப்பட்டி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி, வடமாடு மஞ்சுவிரட்டு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு திமிரி வரும் காளைகளை அடக்கி கிராமத்திற்கும் தமிழர்களின் வீரத்திற்கும் பெருமை சேர்த்து பல மெடல்களை குவித்து உள்ளனர். இதற்கு சான்றாக இவர்கள் பெற்றுள்ள எண்ணிலடங்காத கோப்பைகளும் பரிசு பொருட்களும் இன்றளவும் அரிட்டாப்பட்டி கிராம மந்தையில் சாட்சியாக உள்ளது. இதற்காக இவர்கள் உயிரை பணயம் வைத்து பல்வேறு பயிற்சிகள் மேற்கொண்டு வெற்றி பெற்றாலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு பிறகு அவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாகவே உள்ளது. இதில் பல இளைஞர்கள் அன்றாட தினக்கூலியாக கொத்தனார், டிரைவர், பெயிண்டர், விவசாய கூலி என சொற்ப வருமானத்தில் தங்களுடைய குடும்பத்தை நடத்தி வருகின்றனர். தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் பல்வேறு மாடுபிடி போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று அதில் கிடைக்கும் பரிசுகளால் வரும் வருமானத்தை கொண்டு கிராமத்தின் பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தி வருவதாகவும், ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் சொற்ப வருமானத்தில் அன்றாட கூலி வேலைக்கு சென்றால்தான் உணவு சாப்பிட முடியும் என வேதனையை பகிர்ந்துள்ளனர். போய் வருமானம் இல்லை, இருந்தாலும் எங்கள் பேருக்காக முதல்ல இதே பெஸ்ட்டு. மஞ்சள் வரட்டுங்க எங்களுக்கு இது வருமானமே. அடுத்தது எங்களுக்கு வேலை காசு போனால் அடுத்தது எங்களுக்கு பேரும் எங்கள் போலும் எங்கள் ஊருக்கு, எங்கள் ஊர் அரட்டை அப்படின்ற ஊருக்கு எங்கள் இளமநாயம்மன் சாமி பேர் வந்தாவே எங்களுக்கு போதும். அதே எங்களுக்கு காசு பணமே சொத்து சோமே அதே ஒன்று தான், அது போதும் எங்களுக்கு. தமிழர்களின் பெருமையான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முன்னுரிமை தரும் தமிழக அரசு உயிரை பணயம் வைத்து ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் எனவும், ஜல்லிக்கட்டு வீரர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களின் குடும்பத்தினரையும் காத்திடும் வகையில் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் குமரேசன்.